ராஜமகளின் நண்பன வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருந்த மணி அண்ட் தனா அண்ணியோட வீடியோ தான். ஆக்சுவலா மணி அண்ட் தனாக்கா ரெண்டு பேரோட என்கேஜ்மெண்ட்ல நடந்த எல்லா விஷயமுமே அவங்களோட சேனல்ல சூப்பரா எக்ஸ்க்ளூசிவா வரும். நம்ம இதுல என்ன பண்ண போறோம்னா, இந்த என்கேஜ்மெண்ட்னாலையும் இதுக்கப்புறம் நடக்க போற திருமணத்தினாலையும் நான், அம்மா மட்டும் இல்லாம எங்க ஃபேமிலி, சொந்த பந்தம் எல்லாருமே எவ்வளவு ஹாப்பி, இல்ல கஷ்டப்படுறாங்களா, இல்ல வேற ஏதாவது சிந்திக்கிறாங்களா அப்படின்றத தான் இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். இதை பத்தி நான் பேசுறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் பேசணும். ஏன்னா இந்த நெகட்டிவ் ஃபர்ஸ்டே நான் வந்து ஸ்டார்டிங்கே டிஸ்க்ளைமர் மாதிரி போட்டுக்கிறேன். இந்த எனக்கு வந்து பாசிட்டிவா பேசுங்க, நெகட்டிவா பேசுங்க, அவங்களெல்லாம் வந்து பிரச்சனை இல்லை. எனக்கு இந்த எதுவுமே தெரியாம தற்கொலையின் தாய் கழகம் மாதிரி சில பேர்லாம் வந்துட்டு அட்வைஸ் பண்றன்ற பேர்ல இந்த மாதிரிலாம் வந்து சில பேர்லாம் இருப்பீங்கல்ல, அவங்களாம் தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்க்காம இப்பவே ஸ்கிப் பண்ணிட்டு கிளம்புங்க. இல்ல நான் ஃபுல்லா உட்காந்து பார்த்துட்டு நான் வந்து உன்னை வந்து நெகட்டிவ் உனக்கு வந்து உன் வாழ்க்கைக்கு நல்ல அட்வைஸ் பண்ணுவேன், அது வந்து நீ வந்து சோசியல் மீடியால போடுற, நீ பப்ளிக்கா போடுற, அப்ப அதை பார்த்துட்டு நான் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பா ரிப்ளை பண்ணாதான் செய்வோம், உங்க வாழ்க்கைக்கு நானும் உங்களையும் எங்க ஃபேமிலியில ஒருத்தர் மாதிரி நினைச்சுதான் நான் உங்களுக்கு வந்து சொல்றோம் அப்படிலாம் நிறைய பேர் சொல்றீங்க. எங்களை உங்களோட ஃபேமிலியில ஒருத்தவங்களா நினைச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த மாதிரி பேச மாட்டீங்க. நீங்க வந்துட்டு என்னன்னா, எனக்கு வந்துட்டு என்னன்னா, நீங்க நெகட்டிவா பேசுங்க, இவன் அப்படி பண்ணிட்டான் அவன் இப்படி பண்ணிட்டான், என்ன நெகட்டிவா பேசுங்க, இல்ல வந்து பாசிட்டிவா பேசுங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனா எதுவுமே தெரியாம பேசுறீங்க பாத்தீங்களா, அதுதான் பிரச்சனை. நீங்க அட்வைஸ் பண்றதுமே எல்லாம் தெரிஞ்சு எனக்கு அட்வைஸ் பண்ணும்போது நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன், இல்ல இல்லம்மா இந்த மாதிரிமா, இந்த மாதிரி இருக்கா, இந்த மாதிரி அம்மா அப்படி நடக்கலாமா, இந்த மாதிரி அப்படின்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணலாம். தெரிஞ்சு பேசுறவங்க கிட்ட எதுவுமே தெரியாம அரையும் குறையுமா வந்துகிட்டு பாத்துக்கிட்டு இன்னைக்கு முக்காவாசி பேர் என்ன ஏற்கனவே திருமணம் ஆயிருக்கு, இப்ப இன்னொரு திருமணம் பண்றான், இது மட்டும்தான் தெரியுது. எல்லா பாதி பேருக்கு எல்லாத்தையும் கடந்து வந்துட்டோம், அதனால நிறைய விஷயம் பேச முடியாது. சும்மா வந்துட்டு எதுவுமே தெரியாம நான் தான் பெரிய, என்கிட்ட ஒரு பிரச்சனை இதுதான், நான் வந்து கொஞ்சம் லூஸ் டாக் விட்டுருவேன். ஸோ அதை பத்தி நான் டீட்டெயிலிங்கா போக விரும்பல. நான் ஆல்ரெடி எப்படி இருந்தனோ அதே மாதிரி நான் என்னோட லைஃப் மட்டும் பத்தி பேசுறேன். அது அவனோட லைஃப், அவன் வந்து அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவான். ஏன்னா அவன் வந்து என்ன சொல்லணுமோ எப்படி சொல்லணுமோ அதை கரெக்டா சொல்லுவான். இந்த மண்டைக்கு அதெல்லாம் கிடையாது, ஏதாவது டக்கு டக்குன்னு வார்த்தை விட்டுருவேன். அதனால நான் இப்ப என்ன சொல்லணுமோ அதை மட்டும் சொல்லிக்கிறேன். உங்களுக்கு வந்துட்டு இந்த அட்வைஸ் பண்ணணும், ஃபுல்லா கேட்டுட்டு அட்வைஸ் பண்ணணும் அப்படின்லாம் நினைச்சிட்டு இருக்காதீங்க. ஏன்னா ஒன்னு சொல்றேன், எங்க வீட்லயும் பெரியவங்க இருக்காங்க, எங்க வீட்லயும் சொந்த பந்தம் இருக்காங்க, எங்க வீட்லயும் அம்மா இருக்காங்க, எங்களுக்கும் அவ்வளவு நண்பர்கள், அவ்வளவு உற்றார் உறவினர்கள் எல்லாருமே இருக்கிறாங்க. அவங்க எல்லாத்துக்கும் தெரியாதது உங்களுக்கு ஒண்ணு தெரிஞ்சிட போறது இல்ல, அவங்க எல்லாரும் பண்ணாத அட்வைஸ் ஒன்னும் நீங்க ஒன்னும் பண்ணிட போறது இல்ல. எல்லாம் தெரிஞ்ச அவங்களே நாங்க மூவ் ஆன் பண்றதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லும் போது நீங்க வந்துட்டு இருந்தாலும் அந்த இக்கு வச்சு நீங்க அட்வைஸ் பண்றது வேஸ்ட். ஏன்னா நாங்க வந்து எல்லாரோட பெரியவங்களோட அறிவுறுத்தல் படியும் எங்களோட சுய அறிவுப்படியும் தான் எல்லாமே செயல்பட்டு இருக்கிறோம். இதுல வேற நிறைய கிரிஞ்சுங்க, ஐயோயோ நிறைய சில பேர்லாம் பார்த்தா அவ்வளவு வெறியாகுது. சில பேரோட கமெண்ட் எல்லாம் பார்த்தா, எப்பா பார்த்தாலும் உங்க அண்ணன் வாழ்க்கை எடுத்துட்டு அவன் சந்தோஷமா இருக்கான், அவங்க அண்ணன் வாழ்க்கை எடுத்துட்டு அவங்க அண்ணன் வாழ்க்கை என்ன உங்களுக்கு தெரியும், நீங்க வந்து என் வீட்டுல வந்து விளக்கு பிடிச்சு பாத்தீங்களா, இப்பெல்லாம் கேட்கணும்னு அசிங்கமா தோணுது. என்ன உங்களுக்கு தெரிஞ்சிடும், நீங்க என்னத்தை பாத்துட்டீங்க, உங்களுக்கு என்ன புரிதல்ல வந்துட்டு நீங்க வந்துட்டு அவன் மணிதான் என்னோட வாழ்க்கையை கெடுத்தான்ற வார்த்தையை விடுறீங்க. இதனாலதான் ஹைப்பர் ஆகுறது, இதுதான் பிரச்சனையே. நான் இப்போ சிம்பிளா மித்ததெல்லாம் நான் பேசுறேன்னா ரொம்ப லூஸ் டாக் விடுவேன், அது தப்பா போயிடும். எங்க எல்லாருக்கும் எவ்வளவு சந்தோஷம்ன்ற விஷயத்த நான் இதுல சொல்லிடுறேன். ரெண்டாவது வந்துட்டு இந்த மாதிரி அட்வைஸ் பண்ணாதீங்க, அது ஏன் பண்ணக்கூடாது அப்படின்றத நான் சொல்லிடுறேன். மூணாவது வந்துட்டு என் வாழ்க்கையில மணியோட ரோல் என்ன அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் எங்க அம்மா எங்க ஃபேமிலி எல்லாருக்கும் எவ்வளவு சந்தோஷன்றதை சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம என்கேஜ்மெண்ட்ல நடந்த சின்ன சின்ன கிளிப்லாம் பார்க்கலாம். ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி தான் எங்க ஃபேமிலியில எல்லாருமே இருக்காங்க, அட்வைஸ் பண்ணக்கூடியவங்களும் இருக்காங்க. ஏங்க ஒரு ஃபேமிலியில அவ்வளோ பேர் இருக்காங்க, அதுல 1-2 பேர் கூடயாங்க நல்லவங்களா இருக்க மாட்டாங்க, 1-2 பேர் கூட நீங்க சொல்ற அதே அட்வைஸை பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு எல்லாமே தெரியும், இங்க உள்ளவங்களுக்கு இங்க கூடவே இருந்து பாக்குறதுனால எல்லாமே தெரியும். அதனாலதான் அவங்க கம்மனா அடுத்த லைஃப் நீ மூவ் ஆன் பண்ணுப்பான்னு எங்க கூட நிக்கிறாங்க. ஓகேங்களா, உங்களுக்கு அங்க இருந்து பார்க்கும்போது ஒரு கல்யாணம் பண்ணா அடுத்த கல்யாணம் பண்ண போறான், இது என்னடா சிம்பிளா அப்படி அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு தெரியும். இங்க உட்காந்து பாக்குறவங்களுக்கு தான் அந்த முதல்வன் படத்துல ரகுவரன் சார் சொன்ன மாதிரி தான், அந்த சீட்ல வந்து உட்காந்து பாரு இது எப்படி ஒரு முள் படுக்குன்றது தெரியும் அப்படின்ற கதை தான். அந்த மாதிரிதான் இருக்கும். அதனால நீங்க வந்து தயவு செஞ்சு இந்த அட்வைஸ் பண்றன்ற பேர்ல திரும்பி பண்ணாதீங்க, அது வேஸ்ட் ஆஃப் டைம். நீங்க வந்து மணிக்கு மட்டும் இல்ல எனக்குமே அட்வைஸ் பண்ணாதீங்க, அதுவுமே வேஸ்ட் தான். எனக்கு என்ன சொல்றீங்க, குழந்தைக்காக பாருங்க, குழந்தைன்றீங்க. நான் பெத்த குழந்தை, எனக்கு இருக்கிற வழியை விட உங்களுக்கு வழி இருந்துருமா, எனக்கு தோன்றதை விட உங்களுக்கு தோணிடுமா?
கேட்டா அண்ணனுக்கு ஐயோ நான் திரும்பியும் இன்னொரு தடவை பதிவு பண்ணிக்கிறேன். என்னோட பழைய வீடியோஸ் எல்லாம் பாருங்க. எங்க அண்ணன் எங்க அம்மா எல்லாரையும் எதிர்த்து எனக்கு என் புள்ளதான் முக்கியம் சொல்லி அங்கேயே போய் தான் இருந்தேன். எல்லாமே பாப்பா மட்டும் தான் நினைச்சு பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நானா ஒரு சில புரிதல் காரணமா தான் நான் வெளியில வந்தேன். அதுக்காக நான் பாப்பா விட்டு வரல, பாப்பா விட்டுற போறதும் கிடையாது. என் உயிர் உள்ள வரைக்கும் நான் பாப்பாக்கு என்ன செய்யணுமோ அதை நான் செஞ்சுட்டு தான் இருக்க போறேன். என்னால பிசிக்கலா பாப்பா கூட இருந்து என்னோட அன்பை கொடுக்க முடியலனாலும் மனசளவுல மென்டலி என் பாப்பாக்கு எவ்வளவு பாசம் கொடுக்கணுமோ அதை நான் கொடுத்துட்டு தான் இருக்கிறேன். ஆனா அது வேஸ்ட்னு எனக்கும் தெரியும். கண்டிப்பா ஒரு டைம் வரும், என்னோட முழு அன்பையுமே நான் என் பாப்பா கிட்ட கொடுக்குற டைம் வரும். அந்த டைம்ல நான் கொடுப்பேன். ஸோ அந்த ஒரு சில புரிதல் காரணமா தான் நான் அங்கிருந்து வெளியில வந்தனே தவிர மணிக்காக நின்றுருந்தா நான் வந்து அவங்க 2 பேரும் பிரிஞ்ச அன்னைக்கே நான் வந்து மணி கூட வந்து நின்றுக்கலாம். நான் மணிக்கா நான் தான் ஏற்கனவே அந்த இன்டர்வியூலயும் சொன்ன மாதிரி தான். நான் ரொம்ப சுயநலம். நான் வந்து மணி யோசிக்க மாட்டேன், அம்மாவை யோசிக்க மாட்டேன். எதுக்கு எனக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் தான் யோசிப்பேன். அதுக்கு மட்டும் தான் உண்மையா இருப்பேன். அதுக்காக மட்டும் தான் வாழ்வேன். அப்படிதான் இருந்தேன். இப்ப என்னால அதை கண்டினியூ பண்ண முடியாத சிச்சுவேஷன். அதனாலதான் நான் வந்திருக்கேன். ஸோ திரும்ப 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 மணி இதையும் கம்பேர் பண்ணாதீங்க. அவன் லைஃப் வேற, என் லைஃப் வேற. என் லைஃப் நான் தான் டிசைட் பண்ணி நான் தான் என்னோட புரிதல் காரணமா தான் வந்திருக்கிறேன். அதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. திரும்ப 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 இதே சொல்லி சொல்லி சொல்லாதீங்க. அதனால பாப்பாவை எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும். நான் பெத்த பிள்ளை, அவளை எப்ப பார்க்கணும், எப்படி பார்க்கணும், எப்படி வளர்க்கணும், அவளுக்கு என்ன செய்யணும் எல்லாமே எனக்கு தெரியும். அதனால நீங்க பாப்பாக்காக அப்படின்னு நீங்க தயவு செஞ்சு அக்கறைப்பட வேண்டாம். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட்லாம் உங்ககிட்ட வந்து எவ்வளவோ பேசி பார்த்துட்டேன். அதுக்கப்புறமும் நீங்க திரும்ப 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 இதே தான் ரிப்பீட் பண்றீங்க. அதனால நீங்க அக்கறைப்பட வேண்டாம். என் பிள்ளை எனக்கு எப்ப பார்க்கணும், எப்படி பார்க்கணும் எல்லாம் எனக்கு தெரியும். ஸோ உங்களோட அட்வைஸ் வேண்டாம் எனக்கு. ஸோ அதான் நீங்க அட்வைஸ்ன்ற பேர்ல அவனுக்கும் பண்ண வேணா, எனக்கும் பண்ண வேணா. எங்களை சுத்தி எல்லாருமே இருக்கிறாங்க. நாங்க எல்லாத்தையுமே யோசிச்சு எல்லாம் லைஃப் வாழ்றது நாங்க. அப்ப நாங்க யோசிக்கிறத விட நீங்க அதிகமா யோசிச்சிட போறீங்களா? கிடையாது. அதனால நாங்க எல்லாத்தையும் யோசிச்சு முடிவெடுத்து தான் இந்த மாதிரி ஒரு நிலைமையில உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். இப்ப நாங்க ஹாப்பியா தான் இருக்கிறோம். அடுத்தது வந்துட்டு என்ன சொல்றீங்க, மணி உன் லைஃபுக்கு எடுத்துட்டு அவன் சந்தோஷமா இருக்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. உங்களுக்குலாம் அதுதான் சொல்றேன்ல, நீங்களா வீடியோஸ் எல்லாம் பாத்தீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆரம்ப காலத்துல இருந்தே நான் வந்து எப்படி ஸ்கூலிங் டைம், காலேஜ் டைம் படிக்கிற நேரத்துல இருந்தே நான் தான் அவனை ஃபுல் அண்ட் ஃபுல் யூஸ் பண்ணிருக்கிறேன், கஷ்டப்படுத்திட்டு இருக்கிறேன். எல்லா இடத்துலயும் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிட்டு எங்கேயாவது போய் ஏதாவது ஒண்ணு பண்ணிடுவேன். எங்கேயாவது போய் சண்டை போடுறது, ஸ்டேஷன் போறது, இந்த மாதிரி எல்லா பிரச்சனையுமே பண்ணிருக்கிறேன். அது எல்லாத்துல இருந்து அவன் தான் என்னைய மீட்டு கொண்டு வருவான். அவனால எனக்குன்னு ஒரு தொந்தரவும் எனக்கு என் லைஃப்ல இருந்ததே கிடையாது. அவனால என் லைஃப் கெட்டு போனதுன்னு சொல்லி ஒரு இடத்துலயுமே இருந்தது கிடையாது. ஆனா என்னால அவன் லைஃப் எத்தனையோ இடத்துல பாதிக்கப்பட்டிருக்கு. அவனோட பேரு பாதிக்கப்பட்டிருக்கு. அவன் எவ்வளவோ அசிங்கப்பட்டிருக்கான் என்னால. அதெல்லாம் வந்து இப்ப கேட்டா அவனுக்கு நான் சிங்சாங் அடிக்கிறேன், சொம்பு தூக்குறான். சொம்பு தூக்குறவங்க சிங்சாங் அடிக்கிறவங்க எல்லாம் விட்டுருவீங்க. ஆனா எங்களை தான் பிடிச்சி சொம்பு தூக்குறான், சிங்சாங் அடிக்கிறான்னு சொல்லுவீங்க. அதனால அப்படிலாம் கிடையாது. என் மனசுல இருந்து நான் எல்லாமே பேசிட்டு இருக்கிறேன். அப்படி எல்லா இடத்துலயும் நான் தான் அவனை யூஸ் பண்ணிருக்கிறேன், நான் தான் அவனை கஷ்டப்படுத்திருக்கிறேன். அவன் அப்படி என்ன ஒரு இடத்துலயுமே அப்படி பண்ணதே கிடையாது. மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் கூட நான் எத்தனையோ டைம் மணி கூட சண்டை போட்டு அவங்களுக்கு ஆதரவா நின்றுட்டு அவங்க பக்கமே நின்றுக்கிறேன். அந்த மாதிரி டைம்லாம் இவன் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான்னு எனக்கு நல்லாவே தெரியும். இவன் கஷ்டப்படுறான்னு தெரிஞ்சும் எனக்கு என்ன முக்கியம், எனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்லி தான் நான் இருந்தேன். அந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் நடந்திருக்குது. இப்போ கடைசி வரைக்குமே கூட மணி பிரிஞ்சதுக்கு அப்புறமும் கூட நான் வந்து அவங்க கூட தான் நின்றுட்டு இருந்தேன். மணிக்கு அகைன்ஸ்டா தான் நின்றுட்டு இருந்தேன். ஏதோ ஒரு ஸ்டேஷன்ல ஏதோ ஒரு பிரச்சனை கூட போயிட்டு இருந்துச்சு. அந்த ஸ்டேஷன் பிரச்சனையில கூட நான் மணிக்கு ஆதரவா பேசல, அவங்களுக்கு ஆதரவா தான் பேசிட்டு இருந்தேன். ஏன்னா எனக்கு வந்துட்டு அப்போ மணி முக்கியம்னே படல. எனக்கு வந்து அப்போ அவ்வளவு சுயநலமா இருப்பேன். அப்போ வந்து ஒரு அண்ணனா அந்த இடத்துல இருந்து அவன் இடத்துல இருந்து யோசிச்சு பாருங்க. எல்லாமே தம்பிக்குன்னு என்னெல்லாமோ பண்ணிருக்கிறான். ஆனா நான் அவனை ஈஸியா தூசி மாதிரி தூக்கி போட்டு நான் அங்கதான் நின்று இருக்கிறேன். இப்படி நின்று டைம்ல அவன் அதே மாதிரி இப்போ ரீசன்ட் டைம்ல ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகி கிடந்ததையும் பார்த்திருப்பீங்க. அந்த டைம்லயே அவன் தான் கூட நின்னா. அவன் என் லைஃபுக்கு எடுக்கணும்னு நினைச்சான்னா சிம்பிளா நீ இங்க வீட்டை விட்டு வெளியில போல கிளம்பலன்னு சொல்லி முடிச்சிடுவான். அவன் கெடுக்கணும்னு நினைச்சான்னா அவன் நீ இவ்வளவு நாள் அவங்க தான் முக்கியம்னு இருந்த, இப்ப நான் முக்கியம் சொல்லிட்டு வந்தேன்னா நான் எப்படி நீ எவ்வளவு துரோகம் பண்ணிருக்கிறேன், நீ போன்னு சொன்னா நான் வேற என்ன பண்ண முடியும்? வேற எங்கேயாவது தான் போயிருக்கணும். அவனுக்கு அது தேவையே கிடையாது. அவன் என் லைஃபுக்கு எடுத்து அவன் சந்தோஷமா எப்படி வாழ்வான்னு நினைக்கிறீங்க? அவன் என் லைஃபுக்கு எடுக்கணும்ன்ற மோட்டிவே கிடையாது. நான் வேணா அவனை தூக்கி தூர வீசிட்டு போயிருக்கனே தவிர அவன் ஒரு நாள் என்னை தாண்டி போனதே கிடையாது. இதெல்லாம் நான் வந்து சொன்னாலும் நீங்க எதுவும் கேர் பண்ணி கூடல. திரும்பி ரிப்பீட்டா இதே தான், உங்க அண்ணன் ஜாலியா இருக்கா, உங்க அண்ணன் ஜாலியா இருக்கா, உங்களுக்கு யாரும் சந்தோஷமா இருந்துடக்கூடாது, யாரும் நிம்மதியா இருந்துடக்கூடாது, எப்படி இருந்தாலும் நீங்க இப்படியே பேசுங்க. இது எல்லாமே வந்து நான் நம்ம உறவுகளை பேசல. நம்ம உறவுகளை தாண்டி சில உறவுகள் வெளியில இருந்து வந்து நம்மளை திட்டுறதுக்குனே வருதுங்கல்ல, நம்மளை வந்து நெகட்டிவா பேசுறதுக்குனே வருது இல்ல, அந்த உறவுங்க அந்த சில்லறைங்க தான் பேசுறேன். நான் நம்ம உறவுகளெல்லாம் எதுவும் பேசல. நம்ம உறவுகள் நமக்கு எப்பவுமே எல்லா புரிதலோட
நமக்கு ஃபேவரா சப்போர்ட்டா தான் நிப்பாங்க. ஏன்னா புரிதல் இருந்தா மட்டும்தான் அந்த ஃபேவர் சப்போர்ட் அதெல்லாம் நமக்கு கொடுப்பாங்க. புரிதல் இல்லைன்னா இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. அது வெளியில இருந்து வர்றதுங்க அப்படிதான் பண்ணுங்க. அதுங்களுக்காக மட்டும்தான் இதெல்லாம் பேசிட்டு இருக்கேன். இன்னொன்னு என்னன்னா, நீங்க சோசியல் மீடியால மணி வீடியோ மட்டும்தான் பாப்பீங்களா இல்ல ஒரு சில பேர் வீடியோ மட்டும்தான் பாப்பீங்கன்னு தெரியல. இப்போ செகண்ட் மேரேஜ் பண்றது வந்துட்டு உங்களுக்கு அவ்வளவு பெரிய விஷயமா தெரியுது இல்ல. இப்போ ஆக்சுவலா இவன் மேல எந்த தப்பும் கிடையாது அப்படின்றதுனால எல்லாருக்கும் தெரியற மாதிரி ஓப்பனா செகண்ட் மேரேஜ் பண்றான். எத்தனையோ பேர் வந்துட்டு கண்ணுக்கு தெரியாம அங்க ஒரு வீடு இங்க ஒரு வீடு அப்படின்னு வச்சுட்டு இல்ல கல்யாணம் பண்ணிட்டு இன்னொருத்தர் கூட ஆடுறது பாடுறது அந்த மாதிரிலாம் எத்தனையோ நம்ம சோசியல் மீடியால பாத்துட்டு தான் இருக்கிறோம். அதெல்லாம் அவங்க கண்ணுக்கு தெரியவே தெரியாது இல்ல. இவன் வந்து ஓப்பனா தாலி கட்டுறது வந்துட்டு இப்போ உங்களுக்கு பிரச்சனை. நீங்க வந்து எல்லாரு வீடியோவும் பாருங்க. எங்க வீடியோ மட்டும் கிடையாது, சோசியல் மீடியால 1008 பேரோட வீடியோ இருக்கு. எல்லார் வீடியோவும் பாருங்க. அப்ப அவங்க எல்லாம் பண்றதை விட இவன் என்ன தப்பு பண்ணிட்டான், இவன் இடத்துல இருந்தா வேற எல்லாரும் என்ன பண்ணுவோம் அப்படின்னு மட்டும் யோசிங்க. ஸோ இந்த டாபிக்லாம் தாண்டி அடுத்து வேற ஒரு டாபிக் போயிடலாம். நான் இது பேசுறதுக்காக இந்த வீடியோ எடுக்கவே இல்லை. எனக்கு ஒரு சில ஆதங்கங்கள், அந்த என்னடா இந்த உலகம் கேவலமான உலகமா இருக்கு, சில ஜென்மங்கள் இந்த மாதிரி வாழ்ந்தாலும் பேசுது, தாழ்ந்தாலும் பேசுது, உட்காந்தாலும் பேசுது, நின்னாலும் பேசுது, படுத்தாலும் பேசுது, தூங்கினாலும் பேசுது, என்ன பண்ணாலும் பேசுதே, இதை பார்த்து இன்னும் 4 சில்லறைங்க கிளம்புதே அப்படின்றதுக்காக மட்டும் தான் இதெல்லாம் பேசினேன். நான் முக்கியமா பேச வந்து என்னன்னா, மணி அப்புறம் தனா அண்ணியோட என்கேஜ்மெண்ட்ல எங்களுக்கு எவ்வளவு சந்தோஷம் அப்படின்றது தான் இதுல நான் முக்கியமா பேச வந்தது. ஆக்சுவலா என்னன்னா, மணி வந்துட்டு ஃபர்ஸ்டே கல்யாணம் வேணான்னா, முதல்ல இருந்தே கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டு இருந்தான். திடீர்னு கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டான். அது ஒரு மிராக்கிள் மாதிரி இருந்துச்சு. இப்போ நம்ம அதை பத்தி பேச முடியாது. அதுக்கப்புறம் வந்து அது ஒரு தப்பான இதுல முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் அவனை கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சுக்கிறதுக்கே நானும் அம்மாவும் அவ்வளவு கஷ்டப்பட்டோம். ஏன்னா அவனுக்கு அதுல விருப்பமே இல்லை. அவன் வேற ஒரு மைண்ட் செட்ல இருந்தான். இப்பெல்லாம் நானே நினைச்சிட்டேன், அவ்வளவுதான், இனிமேல் வந்துட்டு இதை பத்தி பேசவே முடியாது. பேசினாலே கோவம் தான் போடுவான், சண்டை தான் வரும். அதனால நம்ம எதுவும் பேச வேண்டாம், அவனுக்கா ஒரு நாள் தோணுதான் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி நான் பேசல. ஆனா அம்மா தான் உட்காந்து அழுதுகிட்டே இருப்பாங்க. ஏன்னா எனக்காவது வாழ்றதுக்கு வந்து ஒரு முகாந்திரம் இருக்கு. நான் வாழணும் அப்படின்றதுக்காக ஒரு அர்த்தம் இருக்கு. ஏன்னா நான் வந்து பிள்ளைக்காக ஏதாவது கண்டிப்பா சேர்த்து வைக்கணும். இல்ல சும்மா போயிட்டானா அவங்க அப்பா பாரு ஒண்ணுமே இல்லாம உன்னை நடுத்தரில் விட்டு செத்துட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்கன்னு சொல்லிட்டு நானாவது என் பிள்ளைக்கு ஏதாவது ஒன்று சேர்க்கணுன்றதுக்காக ஓடி ஆகணும், கடைசி வரைக்கும் வாழ்ந்து ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு நிலைமை இருக்கு. ஆனா அவனுக்கு அப்படி ஒரு வாழ்றதுக்கான ஒரு முகாந்திரமே கிடையாது. அம்மாக்கு அடுத்தது சரி நம்ம எதுக்கு லைஃப்ல இருக்கணும், நமக்கு என்ன, நம்ம யாருக்காக வாழணும்ன்ற மைண்ட் செட்ல தான் அவன் இருந்தான். அதனால எப்படி போய் முடிய போதேன்னு தெரியலன்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு இருப்பேன். ஆனா அம்மா வந்துட்டு என்னன்னா, நமக்கு அப்புறம் இவனை யாரு பாத்துப்பா, நமக்கு அப்புறம் இவனுக்கு யாரு இருக்கா, இவன் எதுக்காக அவன் எதுக்கு வாழ்றதுக்கான ரீசனே இல்லையே. அதுக்கப்புறம் கோடி கோடியா சம்பாதிச்சு என்ன பண்ண போறான், கோடி கோடியா மக்களை சம்பாதிச்சு என்ன பண்ண போறான், அவனுக்கு வாழணும்ன்றதுக்கான ஒரு காரணமே இல்ல. அதனால என்ன ஆயிருமோன்னு சொல்லிட்டு அம்மாவோட கவலை தான் இதுல வந்து ரொம்ப ஜாஸ்தியாவே எடுத்துட்டு இருந்துச்சு. அப்புறம் உண்மையாவே நான் தனா அன்னைக்கு வந்துட்டு தேங்க்ஸ் தான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க எப்படி மணியோட லைஃப்ல என்ட்ரானாங்க என்னன்னு எனக்கு தெரியாது. அவங்க ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்துட்டு போன வருஷம் நினைக்கிறேன், போன வருஷமா, ஆமா ஒரு வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி எங்க சித்தப்பா பையனோட பையனுக்கு வந்து மொட்டை போடும்போது நெல்லையப்பர் கோயில் திருநெல்வேலி போயிருந்தோம். சோசியல் மீடியால போஸ்ட் கூட போட்டிருப்பேன், நெல்லையப்பர் கோயில்னு சொல்லிட்டு போட்டிருப்பேன். அப்போதான் நான் நெல்லையப்பர் கோயில் போகும்போது தான் இவங்களை மீட் பண்ணேன். மணிக்கு தெரிஞ்சவங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்பதான் இவங்களை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். எனக்கு அப்ப கூட இவங்க இந்த அளவுக்குலாம் சேருவாங்க வைப்பாங்கலாம் எனக்கு எந்த ஒரு நம்பிக்கையுமே இல்லை. ஜஸ்ட் ஏதோ தெரியும் போல, ஃபேன் போல அப்படின்னு நினைச்சிட்டு நான் அதை கடந்து போயிட்டேன். அதுக்கப்புறம் இவனை எப்படி மாத்துறது, ஏன்னா இவன் ஒரு மாதிரி மைண்ட் செட்ல ஓடுறான். ஆனா எதுக்கு ஓடுறானே தெரியல. அன்பனும் ஆயுதம் ஏன் போறான், அங்க போறான், இங்க போறான், எல்லாமே பண்றான். இவன்கிட்ட கேட்டா என்ன பண்றான், நான் இனிமேல் வாழ போறது பசங்களுக்காக, என் கூட உள்ள பசங்களுக்காக மட்டும்தான், அவங்கள முன்னேற்றது மட்டும்தான் அப்படின்றான். அப்போ வந்து பசங்களை பாக்குறவங்களோ இல்ல வெளியில இருந்து பாக்குறவங்களோ ப்ரௌடா தான் அவனை நினைச்சு ஃபீல் பண்ணுவீங்க, சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஆஸ் அ ஃபேமிலி மெம்பரா, ஆஸ் அ பிரதரா நானும் எங்க அம்மாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு எங்களால விட்டுட்டு இருக்க முடியாதுல்ல, இவன் வாழ்க்கை போய் போட்டோம் அப்படின்னு சொல்லி எங்களால விட்டுட்டு இருக்க முடியாது. எங்களுக்கு அது ஒரு கவலை தானே, இவனுக்குன்னு ஒண்ணுமே இல்லையேன்னு சொல்லிட்டு எங்களுக்கு அது ஒரு ரொம்ப பெரிய கவலையாவே இருந்துச்சு. ஆனா நாங்க அவங்க கிட்ட வெளிப்படுத்தல, நான் வெளிப்படுத்தல. அம்மா வந்துட்டு அழுகை மூலமாவும் தினமும் உட்காந்து தூங்காம நைட்டு அப்படியே உட்காந்துக்கிட்டு முழிச்சிட்டு தலைவலியில அப்படி இப்படின்னு அழுது வெளிப்படுத்திட்டாங்க. இவன் அப்பவும் போய் அம்மா திட்டதான் செய்வான். அம்மா இப்ப உனக்கு என்ன பிரச்சனை, நல்லா தானமா இருக்க, நீ படுத்து தூங்குமா, நான் நல்லாதாமா இருப்பேன் இப்படின்னே சொல்லுவான். அப்படின்ட்டு அவன் நான் சந்தோஷமா தானே இருக்கேன், படுத்து தூங்குமான்றான். ஆனா அம்மா சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு படுத்துருவாங்க, ஆனா தூங்க மாட்டாங்க. இப்படி இருக்கும்போது இப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். ஆனா நான் அவன்கிட்ட எதுவும் பேச முடியாது. ஏன்னா ஏற்கனவே அவன் லைஃப்ல நிறைய நான் விளையாடிட்டேன். அதனால நான் எதுவும் பேச முடியாது.
அம்மாவும் வந்து அம்மா அழுகையை பார்க்கும்போது எனக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கும். நமக்காவது இப்போ வாழ்றதுக்குன்னு ஒரு அர்த்தம் இருக்கு, இவன் எதுக்கு அப்படின்ற மாதிரியே இருக்கானே அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. ஸோ அந்த டைம்ல நான் வந்து தனானியை உண்மையாவே எங்க வீட்டுக்கு கிடைச்ச ஒரு தேவதை தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க வந்து தான் இவனை மனசை மாத்தி இருக்கிறாங்க. இவனுக்கும் வந்து அடுத்த கட்டமா வாழணும், திரும்ப நம்ம வாழணும், நம்ம ஏன் இப்படி இருக்கணும்ன்ற எண்ணத்தை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மாத்திருக்காங்க. அதனால உண்மையாவே அதனால ரொம்பவே சந்தோஷப்படுவேன். அப்புறம் இந்த எனக்கு பயமா தான் இருந்துட்டு இருந்துச்சு. ஏன்னா சரி ஒத்துக்கிட்டாங்க. பிராக்டிக்கலா யோசிச்சா எந்த வீட்டுலனாலுமே கண்டிப்பா 2வதா கல்யாணம் முடிஞ்சவனுக்கு, ஆல்ரெடி கல்யாணம் ஆனவனுக்கு வந்து பொண்ணு கொடுக்கறது பேரண்ட்ஸ் சைட்ல இருந்து யோசிச்சு பார்த்தா கண்டிப்பா அது பாசிபிளே கிடையாது. எல்லா வீட்லயுமே ரொம்ப தயங்குவாங்க. சில பேர் வந்து பிராக்டிக்கலா யோசிச்சு சரி ஓகே அந்த பையன் மேல எந்த மிஸ்டேக்கும் இல்ல, நம்ம பொண்ணை நல்லா வச்சு பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லி நம்பிக்கை வந்து கட்டி கொடுக்குற பேரண்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப 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 ரேர் கேஸ். அதுல வந்து தனா அண்ணியோட பேரண்ட்ஸ்க்கு நான் ரொம்பவே கடமைப்பட்டிருக்கிறேன். நான் மட்டும் இல்ல, எங்க ஃபேமிலியே கடமைப்பட்டிருக்குது அவங்களும் சம்மதிச்சதுனால. அதுக்கப்புறம் சம்மதிச்சு இந்த அளவுக்கு இவ்வளவு சீக்கிரமா எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைச்சு கூட பார்க்கல. டக்கு டக்குன்னு எல்லாரும் வீட்டுல உட்காந்து புலம்பிட்டே இருப்போம், என்ன பண்றலாம், என்ன பண்ணிடலாம், காசு சுத்தமா இல்லையே, பினான்சியலா இவ்வளவு டவுனா இருக்கும், இந்த டைம்ல நமக்கு இது தேவையா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னெல்லாமோ புலம்புவோம். எல்லாரும் சேர்ந்து ஃபேமிலியா சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். இது பண்ணலாம், அப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு எவ்வளோ சிம்பிளா முடிக்க முடியுமோ அவ்வளோ சிம்பிளா முடிக்கணுன்ற எண்ணமும் இருக்கு. சேம் டைம் வந்து நம்ம உறவுகள், நல்ல உறவுகள் நிறைய பேர் இருக்கீங்களே, உங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு சூப்பரா கிராண்டா நடத்தணுன்ற ஆசையும் இருக்கு. ஆனா காட் தான் எல்லாமே பார்த்துக்கணும், கடவுள் தானே, அவரு முடிவு பண்றதுதான். அவர் வந்து ஆக்சுவலா எனக்கு கடவுள் நம்பிக்கைலாம் பெருசா கிடையாது. ஆனா பிரபஞ்சத்தின் மேல ரொம்ப நம்பிக்கை உண்டு. ஸோ பிரபஞ்சம் நமக்குன்னு ஒரு விஷயத்தை எழுதி வச்சிருக்கோம். அது மூலமா இவங்க இது கிராண்டா நடக்கணுமா இல்ல சிம்பிளா நடக்கணுமா அப்படின்றது வந்து நடக்கும். நானும் மணியும் நாங்க யோசிக்கிறது என்னன்னா, ஆக்சுவலா கிராண்டா நடத்தணும். அட்லீஸ்ட் கல்யாணம் எப்படி நடந்தாலும் பரவாயில்ல, ரிசப்ஷனாவது சென்னையில வச்சுட்டு நம்ம உறவுகள் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு சூப்பரா நடத்தணும்ன்ற ஒரு ஆசை இருக்கு. அது ஆசையா மட்டுமே முடிஞ்சிடக்கூடாது, சூப்பரா நடக்கணும். ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இவங்க கல்யாணம் நடக்க போறதுல. நான் இப்போ என்கேஜ்மெண்ட் முடிஞ்சதுலயுமே ரொம்ப ஹாப்பியா தான் இருக்கிறேன். அப்புறம் நீங்க திரும்பி இதே கொஸ்டின் கேட்பீங்க, சரி உங்க அண்ணனை பத்தி பேசுற உன் லைஃப் என்னாச்சு அப்படின்னு திரும்பி கேட்பீங்க. உங்க வாயை அடைக்கவும் முடியாது, கேட்டுட்டே தான் இருப்பீங்க. நான் இப்போ ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். நான் வந்து என் பாடி டிஷர்ட் பிசினஸ் சொல்லி பார்த்துட்டு இருக்கிறேன். சேம் டைம் வந்துட்டு நம்ம உறவுகளையும் சந்திச்சுட்டு இருக்கிறேன். இப்போ நிறைய எனக்கு பூஸ்ட் அப்லாம் கிடைச்சிட்டே இருக்குது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்துட்டு இந்த ட்ரிங்க்ஸ்ல இருந்து ரெக்கவர் ஆகி வந்துட்டு எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமா இருக்கு. அதுல முடியவே முடியாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா சுத்தமா இப்ப அவாய்ட் பண்ணி சூப்பரா இருக்கிறேன். உண்மையாவே மனசுக்கு நிம்மதியா இருக்கு இப்பதான். அதுல இருந்து வெளியில வந்து சந்தோஷமா இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்போ நம்ம உறவுகள் ஆல்ரெடி யூடியூப் சேனல் டெர்மினேட் ஆகி இப்போ அதுக்கான ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு. அது கண்டிப்பா ரிட்டர்ன் வந்துடும். புது சேனல் ஓபன் பண்ணும்போது நம்மளெல்லாம் எங்க சப்போர்ட் பண்ணுவாங்க, நம்மளுக்கெல்லாம் எப்படி சப்போர்ட் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். பார்த்தா அவ்வளோ ஒரு கூஸ் பம்ப்ஸ், அவ்வளோ பெரிய சப்போர்ட் எனக்கு கிடைச்சது. அதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே சரி இனிமேல் ஏதாவது ஒன்று பெருசா பண்ணணும் அப்படின்ட்டு. அதே மாதிரி நம்மளை நம்பி பூபாலனை அப்புறம் நிறைய பேர் வந்துட்டு நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் அது இதுன்னு கொடுத்துட்டு இருக்காங்க. இப்பெல்லாம் கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கு. சரி நம்மளே நம்பி இவ்வளவு ப்ராஜெக்ட் எல்லாம் பண்றாங்க, அப்ப நம்ம ஏதோ ஒன்று பண்ணிட்டு தான் இருந்திருக்கோம் இவ்வளவு நாள். ரொம்பலாம் முக்கிய டம்மியாலாம் உட்கார்ல போல, ஏதோ ஒன்று பண்ணிட்டு தான் இருந்திருக்கணும் அப்படின்ற ஒரு சந்தோஷம் இருக்கு. அது மூலமா தொடர்ந்து அடுத்தடுத்து ஷார்ட் ஃபிலிம்ஸ் அது இதுன்னு பண்ணி கொஞ்சம் முன்னேறுவேன். சேம் டைம் நான் வந்து பிசினஸும் பண்ணிட்டு இருக்கிறேன். சரி இதுதான் உங்க லைஃபான்னு பார்த்தா அப்படிலாம் கிடையாது. என் லைஃப் ஃபியூச்சர்ல எப்படி வேணா மாறலாம். நானும் இதை விட சந்தோஷமா இருக்கிற மாதிரி, இதை விட நிம்மதியா இருக்கிற மாதிரி, என்னை புரிஞ்சுக்கிற மாதிரி, நான் புரிஞ்சுக்கிற மாதிரி மேபி ஃபியூச்சர்ல வரலாம். வந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்க கூட சந்தோஷமா என் லைஃபை ரன் பண்ணுவேன். அப்போ பாப்பாவோட நிலைமை அதான் உங்களோட நெக்ஸ்ட் கொஸ்டின். பாப்பாவை நான் கண்டிப்பா பார்த்துட்டு தான் இருப்பேன். என்னைக்கு என் பிள்ளை என்கிட்ட வந்தாலும் நான் சேர்த்துப்பேன். நீங்க வேற மேரேஜ் பண்ணிட்டு போனீங்கன்னா பாப்பா உங்களை மறந்துடுவாங்க அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. எந்த பிள்ளையுமே எந்த அப்பனையும் மறக்காது. என் பிள்ளைக்கு ஒரு புரிதல் வரும்போது நம்ம அப்பா மேல தப்பு இல்லை, நம்ம அப்பா நிலைமையில யாரா இருந்தாலும் இதான் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற புரிதல் வரும். இதெல்லாம் நான் வந்து இப்ப மேரேஜ் பண்ண போறேன் அப்படின்றதுக்கான அப்டேட் எல்லாம் கிடையாது. நான் சொல்றேன், ஏன்னா நான் நாளைக்கு திடீர்னு ஏதோ ஒரு சுச்சுவேஷன்ல அம்மா ஃபீல் பண்ணியோ இல்லை ஏதோ ஒண்ணு திரும்பி அம்மாவை தான் ஃபீல் பண்றாங்கன்னு சொல்லி அதை தான் காரணமா காட்டுவீங்கன்னு சொல்லுவீங்க. அப்படியெல்லாம் கிடையாது. நான் எனக்கு பிடிச்சிருந்தா மட்டும் தான் பண்ணுவேன். அந்த மாதிரி ஏதோ ஒரு ரீசனுக்காக நான் ஒத்துக்கிறேன் அப்படிங்கும்போது அன்னைக்கு நம்ம வாய்க்கிலேயே பேசுனியடா நீப்பா அப்படி இப்படின்னு சொல்லுவீங்க. அதுக்காக தான் நான் முன்னாடியே சொல்லிக்கிறேன். இப்போதைக்கு எந்த ஐடியாவும் இல்லை. ஃபியூச்சர்ல கண்டிப்பா எதுனாலும் நடக்கலாம். மேபி நான் இப்படியே கூட இருந்துடலாம், பிசினஸ் அது இதுன்னு பார்த்துட்டு இருந்துடலாம், என் பிள்ளைக்கு ஏதாவது சேர்த்து வச்சுட்டு இருந்துடலாம். மேபி பாப்பா கூட இது ஒரு நப்பாசை தான்.
பாப்பா கூட ஒரு 7-8 வயசுல எங்க அப்பா தான் முக்கியம்னு சொல்லிட்டு என்கிட்ட ஓடி வந்துருக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்படி வாய்ப்பு இருந்துச்சுன்னா நான் பாப்பா கூட ஜாலியா சந்தோஷமா வாழ்ந்துருவேன். அப்படி இல்லைன்னா மேபி மாறலாம். நான் சொன்ன மாதிரி யாராவது என்னை புரிஞ்சுக்கிட்டு என்ன என் ஃபேமிலிய பாப்பாவை எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்காக வாழ்றதுக்கு யாராவது எனக்காக வாழ்றதுக்கு யாராவது வந்தாங்கன்னா லைஃப் மாற வாய்ப்பு இருக்கு. ஸோ இது எதுவுமே வந்துட்டு முன்னாடியே சொல்லணும் அப்படின்றதுக்காக தான். இப்போ எனக்கு நான் இப்போ திரும்பி அதான் சொல்றேன், எனக்கு மட்டும் இல்லை எங்க ஃபேமிலியில ஒவ்வொருத்தையா போயிட்டு உங்களுக்கு சந்தோஷமா நம்ம வந்து ஏதோ இந்த 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 வருஷம் யார் ஆட்சி பிடிப்பா, இந்த வருஷம் யார் ஆட்சி பிடிப்பா அப்படின்ற மாதிரி கேட்க முடியாது. எல்லாருக்குமே ரொம்ப 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 சந்தோஷம். முழு பரிபூர்ண சம்மதத்தோட தான் எல்லாருமே இருக்கிறோம். இப்போ மெயினான நாள், இப்போ நான் சந்தோஷப்படுறதெல்லாம் முக்கியமே கிடையாது. மெயினான நாள் அம்மா தான். அம்மா இதுல எவ்வளவு ஹாப்பி அப்படின்றத மட்டும் போயிட்டு நம்ம கேட்டு வந்துடலாம். சரிம்மா? இப்போ தனானிக்கும் மணிக்கும் நிச்சயதார்த்தம் முடிச்சுல, அதுல உனக்கு எவ்வளவு சந்தோஷம்? ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன் சந்தோஷம்? எல்லாரும் கேக்குறாங்களே ஏன் சந்தோஷம்? ஏகப்பட்ட சந்தோஷம். இப்பதான் என் பிள்ளைக்கு நல்ல ஒரு வாழ்க்கை அமைஞ்சு. சரி, எல்லாரும் கேக்குறாங்க கமெண்ட்ல. அப்படியா? அம்மா சந்தோஷமா இருக்காங்களா இல்லையான்னு. ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எல்லாருக்கும் ஹாய். நிறைய பேர் சொல்றது வந்து உங்களுக்கு சந்தோஷமா இருக்கோ இல்லையோ, அம்மாவுக்காக தான் எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. இனிமேலாவது அந்த அம்மாவுக்கு கண்டிப்பா அதுதான் உண்மை. சரி, இப்போ திருமணம் இன்னும் கொஞ்ச நாள் நடக்க போகுது இல்ல? ஆமா. அதை நினைச்சு எவ்வளவு சந்தோஷப்படுற? அது இன்னும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சீக்கிரம் அந்த நாள் நெருங்கணும்னு வேண்டிக்கிட்டு இருக்கேன். சந்தோஷமா இருக்கா பயமா இருக்கா? சந்தோஷம். என்ன பயம்? எப்படி நடத்த போறோம்? ஜாம் ஜாம்னு நடத்தணும். அதான் எப்படி? பெருசா நடத்த போறோம். எவ்வளவு சேர்த்து வச்சிருக்க? எவ்வளவு சேர்த்து வச்சிருக்க? சேர்த்து வச்சுலாம் கிடையாது. கல்யாணம்னு ஒண்ணு கூடி வரும்போது தன்னால எல்லாமே வரும். சரி இவங்க இப்படி நடக்கிறதுக்கு முக்கியமா இன்னொரு காரணம் என்னன்னா, நீங்க சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிட்டு அத்தனை பேர் ட்ரை பண்ணாங்க, சாமி வேண்டாங்க. அவங்க என்ன சொல்றீங்க? நீ அவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றி. அதாம்மா, நீ வந்து எப்பவுமே கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிற. எல்லாருமே நாங்க எங்க பாட்டு சுத்திட்டு இருக்கோம்ல, ஊர் ஊரா சுத்திட்டு இருக்கோம், அதனால நாங்க ஜாலியா இருக்கிறோம். நீ மட்டும் தான் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு எல்லாரும் புலம்பிக்கிட்டே இருக்கிறாங்க. எல்லாருக்கும் நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. சரி, நான் நேத்து அந்த கமெண்ட் வந்துச்சுல, அப்ப நான் என்ன ரிப்ளை பண்ணேன்னா, ஓரளவுக்கு சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டேன். இன்னும் என்னென்னலாம் உங்களுக்கு ஆசை இருக்கு? இனி இதே மாதிரி தனாவுக்கு கல்யாணம் கூடி வந்த மாதிரி ராஜேஷுக்கும் ஒரு கல்யாணம் ஜம் நடத்தணும். அவளுக்கும் ஒரு குழந்தைய பார்க்கணும், இவன் வயிற்றுலயும் ஒரு குழந்தைய பார்க்கணும். அதுக்கப்புறம் அம்மாவுக்கு இன்னும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அந்த நாளைக்கு ரொம்ப ஏங்கிக்கிட்டு இருக்கேன். மருமக, என் வீட்டு மருமக, என் வீட்டு மகாராணி. சரி, அவங்கள பத்தி ஏதாவது ஒரு 4 வார்த்தை சொல்லி விடுற வழி இல்ல? அவங்கள பத்தி ஏதாவது ஒரு 4 வார்த்தை நல்லதா சொல்லிடு. ஏன் அவளுக்கு என்ன தங்க கட்டியா வந்திருக்கா எனக்கு? நான் இவ்வளவு நாள் பட்ட கஷ்டத்துக்கு இப்ப எனக்கு நல்ல மருமகளை கடவுள் கொடுத்துருக்கான். சுதன் வேற கேட்டுட்டு இருக்காங்க எல்லாருமே. சுதன் பத்தி கேட்டுட்டு இருக்காங்க. சுதனும் நல்ல பையன். அவனுக்கு என் பிள்ளைக்கு ஒரு மச்சனை, அவ்வளவு பெரிய மச்சனம் கிடைச்சிட்டு ரொம்ப சந்தோஷம். அப்புறம் இந்த செட்டப்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஹாரர் வீடியோ, கோஸ்ட் வீடியோ எல்லாமே இந்த ரூம் செட்டப்ல இவ்வளோ லைட்டிங்லாம் பண்ண மாட்டேன். இருட்டில் உங்களை பயமுறுத்துற மாதிரி பண்ணுவேன். ஸோ அதுக்கும் வெயிட் பண்ணுங்க.